Hi friends, welcome to Oral Spot. Prevention is better than cure. வருமுன் காப்போம். நமக்கு ஃப்யூச்சரில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக எடுக்கிற சில ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸை தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வலியுறுத்துது. ஸோ நம்மளில் எத்தனை பேர் இந்த மாதிரி ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸை டெய்லி பண்ணிகிட்ருக்கோம்? கம்மி தான். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃப்யூச்சர் ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு எடுக்க போகிற ஒரு சின்ன ப்ரோஆக்டிவ் மெஷர் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம எல்லாருக்குமே காமனாக வரக்கூடிய ஒரு விஷயம் காமன் கோல்டு சளி அப்படின்னா என்ன? நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய உணவுகள், நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று, இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கழிவுகள் கலந்துருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம பாடிக்குள்ளே தினம் போய்கிட்டே தான் இருக்குது. இது எல்லாமே நம்ம உடம்புல அக்யூமுலேட் ஆகி ஒரு கட்டத்தில் அதை வெளியேற்றுறதுக்கான ஒரு ப்ராசஸை நம்ம பாடியே இனிஷியேட் பண்ணி அதை வெளியில் தள்ளுறதுக்கு பேர் தான் சளி. ஸோ இந்த சளி அப்படின்றது நம்ம பாடியில் இருக்க கழிவுகள் தான். ஸோ அந்த கழிவுகள் எல்லாமே சளின்ற ஃபார்மில் நம்ம பாடியிலேருந்து வெளியேறுது. ஸோ சளி பிடிக்கிறது தப்பான விஷயமே கிடையாது. ஸோ அது நம்ம பாடி கழிவுகளை வெளியேற்றதுக்கான ஒரு ப்ராசஸ், ஓகேங்களா? ஸோ இந்த கழிவுகள்லாம் நம்ம பாடியில் நம்ம ஏன் அக்யூமுலேட் பண்ணியே வச்சுருக்கணும்? அது ஏன் ஒரு கட்டத்தில் ஜாஸ்தியாகி வெளியே வரணும்? அதுக்கு நம்ம டெய்லியுமே நம்ம டீடாக்ஸ் பண்ணி இந்த கழிவுகளெல்லாம் வெளியேற்றிடலாம்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி மார்னிங் ஒரு கஷாயம். அது கசப்பாலாம் இருக்காது. அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கூட்டு சூரணம். ஸோ இந்த சூரணத்தில் 3 வகையான கீரை வகைகள் இருக்குது. வெள்ளை கரிசாலை, தூதுவளை, முசுமுசுக்கை, இது கூட கொஞ்சம் சீரகம். ஸோ இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணி நமக்கு ரெடிமேடாக ஒரு பாக்ஸில் தராங்க. ஸோ இது நான் வள்ளலார் என்டர்பிரைசஸில் தான் ஆர்டர் பண்ணி வாங்குவேன். ஸோ இதே மாதிரி சுத்தி செய்யப்பட்ட சுக்கு. ஸோ சுக்கு மட்டும் இல்லை, நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய உப்பு, புளி, இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ராசஸ் பண்ணி தான் சாப்பிட்ணும். ஆனால் நம்ம அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு நமக்கு டைமும் கிடையாது. ஸோ அதனால் ஒரு ட்ரஸ்டபுளான இடத்துல நான் இந்த மாதிரி இந்த சுக்கு, இந்த முக்கூட்டு சூரணம், இது எல்லாத்தையுமே நான் வாங்குகிறேன். ஸோ அதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இது 2 ப்ராடக்ட்டும் நம்ம அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது கூடவே நம்ம வீட்டில் யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய மிளகுத்தூள், மஞ்சள் தூள் அண்ட் சின்னமன் பவுடர். ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டிபயோட்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஏஜென்ட்ஸ், இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு ஃப்யூச்சரில் வரக்கூடிய சில டிசீசஸோட ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ லைக் ஹார்ட் டிசீசஸ், கேன்சர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சாப்பிடக்கூடிய ஒரு கஷாயத்தில் இதுக்கான ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணுற ஏஜென்ட்ஸ் எல்லாமே இதில் கலந்துருக்கு. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நம்ம தேனும் கலந்து சாப்பிட்ணும். ஸோ இதை நம்ம டெய்லி சாப்பிடும்போது நம்ம பாடியில் இருக்கிற இந்த கழிவுகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக டெய்லியுமே டீடாக்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன முக்கூட்டு சூரணம். இதில் கரிசாலை, தூதுவளை, முசுமுசுக்கை அண்ட் சீரகம் இருக்குது. இது சுத்தி செய்த சுக்கு. இது மிளகுத்தூள், மஞ்சள் தூள், சின்னமன் பவுடர், பட்டைத்தூள். முக்கூட்டு சூரணம் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். சுக்கு, மிளகு, மஞ்சள், இது எல்லாமே ஒரு பிஞ்ச் தான். சின்னமன் பவுடர் மட்டும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தேன் விட்டு நல்லா கலந்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு லேகியம் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ இதை லேகியமாக அப்படியே சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் அதே மாதிரியே கூட சாப்பிட்டுக்கலாம். இது கூட ஒரு நல்லா சூடாக நல்லா கொதி வந்த தண்ணியை ஒரு 1/2 to 3/4 டம்ளர் வரைக்கும் இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இதுதான் நான் டெய்லி குடிக்கக்கூடிய மார்னிங் கஷாயம். ஸோ இது நம்ம டெய்லி குடிச்சிட்டு வரும்போது நம்ம பாடியில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் தினமும் டீடாக்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு கோல்ட் அப்படின்ற ஒன்று இது மூலிமா வர்றது ரெடியூஸ் ஆகும். நான் இதை மோர் தென் 2 இயர்ஸாக சாப்பிட்டுட்ருக்கேன். ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த 2 வருஷத்தில் எனக்கு ஒரு வாட்டி கூட கோல்ட் வந்ததே கிடையாது. ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டும் பெருசாக எனக்கு எதுவும் வந்தது கிடையாது. வீடியோக்காக சொல்லலை,
இந்த ட்ரிங்க் மூலிமா எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.